ஒரு நாள் கூட விடுமுறை இல்லை, அதனால தான் மன அழுத்தம் வருது, அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட கடுகடுன்னு இருக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லி. அதுவும் ஒரு காரணம். ஸ்ட்ரென்த் கம்மி. 8 கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் 1,34,000 காவல் பணியிடங்கள் தான் இருக்குது. அதில் 20,000 பேர் 22,000 பேர் வந்து டிஎஸ்பி பட்டாலியன்னு சொல்லிட்டு வேற ஒதுக்கிட்டாங்க. மீதி இருக்கிறவங்களை வச்சு தான் நம்ம வேலை வாங்க வேண்டியிருக்கு. இதில் வந்து வேற மாதிரி சிஐடி அது இதுலாம் வேற ஸ்ட்ரென்த், உளவுத்துறை, சிபிசிஐடி இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் வேற போயிடுறாங்க. ஆக டியூட்டின்னு பார்க்கல கம்மியாக தான் வராங்க. இதில் சார் இப்போ தமிழக காவல்துறை மேலே மக்களுக்கோ அல்லது திரும்ப திரும்ப தொடர் குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுக்கோ ஒரு பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சேலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே லாரியை விட்டுலாம் ஏற்றுறாங்க. சாதாரண ஒரு அக்கம்பக்கத்து வீட்டு சண்டைக்கு இந்த மாதிரி மனநிலை வந்து பெண்கள் மேலே லாரியை வந்து வேகம் ஏற்றுறாரு. அப்புறம் கொலைகள் அதிகம் நடக்குது. இளம் வயசு பசங்க அதிகமான அந்த கொலையில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் காவல்துறை இன்னும் ஒரு கண்டிப்போடு இருக்கணும் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதாவது காவல்துறையில் வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கணும். மெயின் பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குதுன்னா அரசியல் தலையீடு. எம்ஜிஆர் சிஎம் ஆனவுடனே அவர் அறிக்கை கொடுத்தார், என் மனைவியோ என் உறவினர்களோ யாராவது அரசாங்க விஷயங்களை தலையிட்டா இந்த அதிகாரிக்காக ஃபோன் பண்ணாங்கன்னா அது செய்யாதீங்க, செஞ்சானா உங்கள் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கட்சிக்காரங்க, குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல்வாதிங்க வந்து காவல்துறையோட செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கணும். தலையிடாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை அவங்க வேலையை செய்வாங்க. தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். இன்றைக்கி தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம், சட்டத்தின் மேலே பயமே இல்லை. கொலைகேஸில் உள்ளே போனால் கூட 15 நாளில் 1 மாதத்தில் வெளியே வந்துடுறான். அப்போ அவனுக்கு தைரியம் வந்துடுது, கொலையே பண்ணிட்டு இப்போ வந்துடுறான், இது என்னால் பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுது. மூணாவது வந்து போதைப் பொருள்கள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. குழந்தைகள் கூட, சின்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, அந்த போதைப் பொருளை சாப்பிட்றப்போ தைரியம் வந்துடுது, என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுது. ரெண்டாவது சட்டம், காவல்துறை கேஸ் போடுறாங்க, கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறாங்க. தண்டனை கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் தானே. நிர்பயா கேஸில் தூக்கு தண்டனை கொடுத்து 7.5 வருஷம் கழிச்சு தான் அவங்க தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த அளவுக்கு நம்ம சட்டம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும்.